நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இசி டிபார்ட்மெண்ட்டுக்கான கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்குது இருந்தது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா வந்து 24 தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாகவும் போய்ட்டு அப்படியே லிங்க்கில் போய்ட்டு அந்த பேஜுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு அதோட இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட இமேஜ் கொடுத்துருப்பேன். அப்புறம் அது கீழே டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே, அதாவது அக்டோபர் கொஷின், ஏப்ரல் கொஷின், 23 கொஷின், 22 கொஷின், அப்புறம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின் பேப்பருமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா அக்டோபர் 23க்கான கொஷின் பேப்பரு. அப்புறம் ஏப்ரலையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏப்ரல் கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்குறோம். இதே போல் இதுக்கு முன்னாடி சிஇயில் கேட்ட அனைத்து கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டுமின்றி முக்கியமான கொஷின் பேங்க்ஸ் ரெகுலர் மாணவர்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 14 மார்க் கொஷின் பேங்க்கு. அதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட பேஜ் நம்பர், என்வி பப்ளிகேஷனோட பேஜ் நம்பர்ஸும் இருக்குது. பார்ட் பிக்கான கொஷினும் பேஜ் நம்பர்ஸும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கொஷின் பேங்க்கில். இது வந்து ரெகுலருக்கு. அப்புறம் சில ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் ஸ்லோ லேர்னருக்கான முக்கியமான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் படிக்காமல் போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்கை ஸ்பேஸ் கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன், டைபோல் ஆண்டனா, யாகி ஆண்டனா, பேரபோலிக், ரிஃப்ளெக்டர் ஆண்டனா, இந்த 4 கொஷினும் கம்பல்சரி படிச்சிங்க. அதே போல் செகண்ட் யூனிட் பார்த்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர், எஸ்எஸ்பிஏஎம் டிரான்ஸ்மிட்டர், லோ லெவல் அண்ட் ஹை ஏஎம் டிரான்ஸ்மிட்டர். தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா 2 கொஷின் ரொம்ப முக்கியமானது. டைரக்ட் இன்டைரக்ட் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர், ஸ்டீரியோஃபோனிக் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ஸோ இந்த கொஷின் தான் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா பிஏஎம் ஜென்ரேஷன், டிஇ மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், பிடபிள்யூஎம் ஜென்ரேஷன் அண்ட் டிமாடுலேஷன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா பிஏஎல் கலர் டிவி, ஹாரிசாண்டல் வெர்டிகல் ஸ்கேனிங், கார்பன் மைக்ரோஃபோன், டைனமிக் அண்ட் வெலாசிட்டி ரிப்பன் மைக்ரோஃபோன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் போட்டிருக்கோம். யார் எது தேவையோ அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த சிஇ எக்ஸாமை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 24 இந்த எக்ஸாமை எழுதுங்க. ஓகே நண்பர்களே, இது போல் மேலும் பல சப்ஜெக்ட் நம்ம NSK 2021 பாக்ஸ் போய் டவுன்லோட் பண்ணிங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. அதில் போய்ட்டு யாருக்கு என்ன குரூப் வேணுமோ அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுப்பாங்க. இந்த வீடியோவை அனைத்து ஈஸி நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.